எங்கள் பொதுச் செயலாளர் இந்த கூட்டணி குறித்தும் இந்த ராஜ்யசபா குறித்தும் விளக்கமாக கூட உங்கள்கிட்ட சொல்லிட்டார். யார்? உங்கள்கிட்ட பூராத்தையும் விவரங்கள் சொல்லிட்டார். எப்படி அமையும், எப்படி நான் கூட்டணி அமைக்க போகிறோம் என்பதை 6 மாதம் பொறுத்து கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கார். 6 மாதம் பொறுத்துக்கங்க, பொறுத்த பிறகு கேளுங்க. ராஜ்யசபா இதெல்லாம் சீட்டெல்லாம் எங்கள் பொதுச் செயலாளர் ஏற்கனவே பேசியிருப்பார். எங்கள் பொதுச் செயலாளரை பொறுத்தளவுக்கு, அண்ணன் எடப்பாடியாரை பொறுத்தளவுக்கு, எங்கள் அம்மா எப்படியோ, புரட்சி தலைவர் எப்படியோ, யாருக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தாலும் அதை நிறைவேற்றுவார். ஃபார் எக்ஸாம்பிள், பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுக்கு தெரியும், அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாருன்னா அது காரணமாக நான் எடப்பாடியார். ஆனால் ஜெயிச்ச மறு நிமிஷம் அந்த கட்சி ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்த எங்கள் பொதுச் செயலாளரெல்லாம் மறந்துட்டு உடனே ஆளுங்கட்சிக்கு தாவிட்டாங்க. இருந்தாலும் எங்கள் தலைவர், எங்கள் பொதுச் செயலாளர் கொடுத்ததை நம்ம வாக்குறுதி கொடுத்துருங்க. அதனால் நீங்கள் அதெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. எங்கள் தோழமை கட்சிகள் எங்கள் கூட இருக்கவங்கள எப்படி அரவணைச்சு போகணுன்னு எங்கள் பொதுச் செயலாளருக்கு தெரியும். எங்கள் தலைவர் புரட்சி தலைவர் வழியில் அண்ணன் எடப்பாடியார் மிக அற்புதமாக கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்.